गाइस நான் தான் உங்க அகிலா. இப்போ பண்ற வந்து மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியா தூள், गरम மசாலா, உப்பு, தேவையான உப்பு. அவ்வளவுதான். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சேர்த்துக்கலாம். வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கலக்கிக்கோங்க நல்லா. வந்து இது பண்ணக்கூடாது. தண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கட்டியாக கலக்கிக்கோங்க. அப்படி மசாலா ஒட்டும். தண்ணியாட்டம் இருந்தால் ஒட்டாது. பாருங்கள் மீன் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா மசாலா ஒட்டுற மாரி பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டணுமா பாருங்க. இன்னைக்கு வந்து இலையில வச்சாச்சு. இப்படி வச்சு மடக்கணும். மடக்கிக்கோங்க. இப்படி வச்சு மடக்கி ஒரு நூல் சுற்றிக்கலாம். அப்படி வச்சு மடக்கி நூல் சுற்றணும். வாங்க பொரிக்கலாம். மீனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. இப்போ கட்டுறோம். மீனை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. இப்போ கட்டுறோம். கட்டுன்னு வெட்டி பொரிச்சிடலாம். நல்லா பாருங்கள் நல்லா கட்டியாச்சு. சூப்பராக கட்டிட்டேன் பார்த்தீங்களா? நீங்களும் கட்டி மீனை வர பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணோடனே ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. மீனை ஆம்புலன்ஸில் ஏற்றிடலாமா? வாங்க ஊற்றிக்கோங்க. சட்டி காஞ்சிச்சு. இலை பெரட்டல் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ரொம்ப ஆவலாக இருக்கும். மீனை வைக்கலாம். பாருங்கள் இலையில மீன் வச்சாச்சு. நல்லா இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வெட்டி பார்க்கலாம். மொல்லமாக திருப்பணும். இது எப்படி ரொம்ப தீ நிறையா இருக்குது. பாருங்க நல்லா திருப்பியாச்சு. இன்னும் வேகணும். இன்னும் மீன் வேகலை. நல்லா எண்ணெயில் வெந்து நல்லா வந்து இலையோட மனம் வந்து மீனுக்குள்ளே வந்து நல்லா இறங்கணும். நல்லா இறங்கின வெட்டி தான் அது வந்து சுவையாக இருக்கும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் கிடைக்கிற மாரி நல்லா அழகாக பாருங்கள். இங்கே வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சா? எம்மி நல்லா இருந்துச்சு. செம்மையாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா பொன்னிறம். ஆவி நல்லா பறக்குது பாருங்கள். எப்படி ஆவி பறக்குது பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு பார்த்து சொல்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூடாக இருக்குது பாருங்கள். எப்படி வெந்துருச்சு பூ போல். செம்மையாக இருக்குது. உப்பு காரம் புளி செம்மையாக இறங்கியிருக்கு. வாழை இலை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த வாழை இலை போய் நல்லா இறங்கிருச்சு. அந்த சுவை செம்மையாக இருக்குது பாருங்கள். எப்படி வெந்திருக்கு பாருங்கள்.